இவங்க 2 பேரும் கொலை முயற்சியில ஈடுபட்டதா சொல்ற அன்னைக்கு இவங்க என் கூட தான் இருந்தாங்க ஐயா. அம்மாட்ட கோவமா பேசிட்டு வெளியே வரேன், பார்த்தா புஷ்பா மாலை சால்வையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவை பார்க்க வரா. வர வழியில ஒரே டிராபிக், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நீ போற வழி சரியா இருந்தா தானே எல்லாம் சரியா இருக்கும். என்ன பாக்குற? இப்ப உனக்கு புரியுதா நான் யாருன்னு? அன்னைக்கு என் முன்னாடி சொன்னல, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாதுன்னு. அதே 5 நிமிஷத்துல உன்னை எங்க போய் நிக்க வச்சேன் பாத்தியா? அத்தை, எனக்கும் பதில் சொல்ல தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட கோவமா பதில் சொல்ல போறதில்ல. சில விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னே சொன்னேன். நீ என்ன எனக்கு புரிய வைக்க போற? நீங்க நிறைய விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தை. என் மேல இருக்கிற கோவத்துல தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. ஊர்ல பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்றவங்க நீங்க. இந்த ஊரே நியாயத்துக்காக உங்ககிட்ட வந்து நிக்கும். அப்படிப்பட்ட நீங்க இப்படி கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு. பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும். என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அத கூட நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த கோவம்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீங்க இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்க கூடாது. என்ன வர சொல்லிட்டு நீ எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? இருங்க அத்தை, நான் பேசி முடிச்சிடுறேன். புஷ்பாவை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். முதல்ல எங்க வீட்டை காலி பண்ணணும்னு உங்ககிட்ட வந்து நின்னதே எங்க அப்பாவும் புஷ்பாவும் தான். ஆனா அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே அவங்கள விரட்டி அடிச்சீங்க. பஞ்சாயத்துல தண்டனையும் கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட நீங்க புஷ்பாவுக்காக சாட்சி சொல்ல வந்தது கரெக்டா அத்தை? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு. ஆனா அப்படி இல்ல அத்தை. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு இருந்த மரியாதைய நீங்களே இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. எனக்கு உங்க மேல கோபம் இருக்கலாம், உங்களுக்கும் என் மேல கோபம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிரும். அதுக்காக நீங்க அந்த பூஜா கூடயும் புஷ்பா கூடயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது நல்லதில்ல அத்தை. இத கூட நான் நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்றேன். பேசி முடிச்சிட்டியா? எது நம்ம குடும்பம்? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்னதான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பியாச்சுல்ல, அப்புறம் என்னடி நம்ம குடும்பம்ன்ற? கூப்பிட்டு வச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இது நம்ம குடும்பம் தான். கிடையாது. இனிமே அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இனிமே நீ யாரோ நாங்க யாரோ. இது வெற்றி கட்டின தாலி. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் வெற்றிக்கு நான் தான் பொண்டாட்டி. நான் தான் உங்க வீட்டு மருமகன். யார் வீட்டுக்கு யாருடைய மருமக? நீ என் மருமகளே இல்லன்னு சொல்லி தானடி உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்புன. சும்மா இங்க வந்துட்டு மருமகன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு நீயே வாய்க்கு வாய் மருமகன்னு சொல்லிக்கிட்டா ஆச்சா? அத நாங்க சொல்லணும். அத்தை, நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த ஊரே சொல்லும் நான் தான் உங்க மருமகன். சொல்லாதடி, இனிமே அப்படி சொல்லாது அப்படின்னு நீங்க தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உங்க மருமகன். நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டதுனால என்னையும் வெற்றியும் மொத்தமா பிரிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. என்னைக்கு இருந்தாலும் அது நடக்காது. நீங்க புஷ்பாவுக்கு ஆதரவா சாட்சி சொன்னாலும் சரி, இல்ல எவ்வளவு கீழே இறங்கி போனாலும் சரி, ஒரு நாளும் வெற்றி என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான். இன்னொன்னு சொல்றேன் அத்தை, நான் உங்ககிட்ட பொறுமையா பேசணும்னு தான் வந்தேன். ஆனா நீங்க எப்போ இவ்வளவு தூரம் தெளிவா என் மேல இருக்கிற கோவத்துல தான் செஞ்சேன்னு சொன்னீங்களோ, நானும் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன். இத்தனை நாளா நான் உங்களை எங்க அம்மாவுக்கு சமமா தான் நான் நினைச்சேன். ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை. நீங்க வேணா பாருங்க இனிமே நான் உங்களை எப்படி டீல் பண்றேன். என்ன
மிரட்டி பாக்குறீங்க? மிரட்டல் இல்லத்த, நடக்க போறத தான் சொல்றேன். இந்த ஊரு மட்டும் இல்லத்த, நீங்களே சீக்கிரமா சொல்லதான் போறீங்க. நான் தான் உங்க வீட்டு மருமகன். சும்மா ஏதாவது வளராத. அது எப்படி நடக்கும்? நடக்கும், சீக்கிரமே நடக்கும். அந்த நாளும் வரும். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்களே உங்க வாயாலேயே என்ன வீட்டுல இருக்க சொல்லுவீங்க. அப்ப தெரியும் இந்த சக்தி யாருன்னு. அம்மா சக்தியை பார்த்துட்டு வராங்க. கோமா வேற வர மாதிரி இருக்கு. சக்தி என்ன பண்ணி வச்சானே தெரியலையே. இந்த ஊரு மட்டும் இல்லத்த, நீங்களே சீக்கிரமா சொல்லதான் போறீங்க. நான் தான் உங்க வீட்டு மருமகன். நீங்களே உங்க வாயாலேயே என்ன வீட்டுல இருக்க சொல்லுவீங்க. அப்ப தெரியும் இந்த சக்தி யாருன்னு. என்னாச்சு ரங்கநாயகி, ஏன் இவ்வளோ கோபமா இருக்க? பாவம் அத்தை, ஒரு நாள் கூட இந்த வீட்ல யாருமே அத்தைய நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க. ச்சே, நீ இப்படியே சொல்லி சொல்லிதான் எல்லாரோட நிம்மதியும் போயிடுச்சு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. வாயை திறக்காத. ஐயா வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கோமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. எங்க வீட்ல சுமங்கலி பூஜை பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணிருக்கோமா. நிச்சயம் நீங்க கலந்துக்கணும். நீங்க கலந்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நிச்சயம் வரேன். என்ன திடீர்னு சுமங்கலி பூஜை? வீட்ல என்னென்னமோ கஷ்டம், அது தீரணும்னா சுமங்கலி பூஜை பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க. நீங்க தான் வருஷம் வருஷம் சுமங்கலி பூஜை உங்க வீட்ல பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி எங்க வீட்லயும் பண்ணலான்னு இருக்கோம். அம்மா, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு தான் இந்த பூஜை பண்றோம். ரொம்ப சந்தோஷமா. நிச்சயம் நீங்க வரணும். கண்டிப்பா வரேன். எடுத்துக்கோங்க. மறக்காம வந்துருங்க. சரிம்மா, கண்டிப்பா வரேன். அப்ப நாங்க வாங்க, வாங்க. வாங்க. வரங்க ஐயா. வாங்க. அத்தை, என்னத்த என்னாச்சு? என்னத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க? சுமங்கலி பூஜை வச்சா சொந்தக்காரங்களா வருவாங்கல்ல? புரியல அத்தை. இந்த வருஷமும் நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை பண்ணலான்னு யோசிக்கிறேன். சுமங்கலி பூஜையா? இப்ப போயா? ஆமா பூஜா, இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. வருஷா வருஷம் பண்ற பூஜைய நாம இந்த வருஷமும் பண்ணணும். இப்ப நம்ம வீட்லயும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அதனால சுமங்கலி பூஜைய பண்ணா கொஞ்சமாவது நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. நல்ல முடிவு ரங்கநாயகி. ஆமாமா, உடனே பண்ணிரலாம். அப்பதான் நம்ம வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் தீரும். ரங்கநாயகி, சுமங்கலி பூஜைக்கு எல்லா ஏற்பாடையும் நீ பண்ணு. அதுக்கு முன்னாடி நம்ம மருமக சக்தியையும் வர சொல்லிடலாம். அவ இல்லாம சுமங்கலி பூஜை பண்ண முடியாதுல்ல. டேய் வெற்றி,
நீ உடனே போய் சக்தியை கூட்டிட்டு வந்துரு, சரியா? ஆ சரிப்பா. சக்தியா? அவ இந்த வீட்டுக்கு வர போறாளா? ஏய், என்ன உளற? அவ இந்த வீட்டு மருமக. அவ இல்லாம எப்படி சுமங்கலி பூஜை நம்ம செய்யறது? ஏய், என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ போடா. ஆமாண்ணே, போய் கூட்டிட்டு வா. ரங்கநாயகி, நம்ம மருமவளும் வந்துட்டான்னா ஒரு நல்ல நாள் பார்த்து தேதியை குறிச்சிடலாம், சரியா? டேய் வெற்றி, நீ ஏன்டா இன்னும் நின்னுட்டு இருக்க? போடா, போய் கூட்டுடா, போடா. போய் கூட்டிட்டு வா. வெற்றி, ஒரு நிமிஷம். நான் சுமங்கலி பூஜை பண்றேன்னு மட்டும்தான் சொன்னேன். உன்னை போய் சக்தியை கூட்டிட்டு வான்னு சொல்லவே இல்லையே. ஏய், அம்மா என்னம்மா சொல்றீங்க? சக்தி வராம எப்படிமா? சக்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. இனிமே சக்திக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் எத்தனை தடவை உங்க எல்லாருக்கும் சொல்லணும்? அது சரி, அப்ப இந்த சுமங்கலி பூஜையே சக்திக்கு வைக்கிற செக்கு தானா? சூப்பர். அம்மா சக்தி இல்லாம எப்படிமா? ரங்கநாயகி, சக்தி நம்ம வீட்டு மருமக. சுமங்கலி பூஜைக்கு அவ இல்லாம எப்படிமா? அத்தை, நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த ஊரே சொல்லும் நான் தான் உங்க மருமகன். நான் இந்த சுமங்கலி பூஜையை ஏற்பாடு பண்றதுக்கு காரணமே அவ இந்த வீட்டுல இல்லங்கிறது ஊரை கூட்டி சொல்லணுங்கிறதுக்காக தான். அம்மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? சக்தி இல்லனா சுமங்கலி பூஜை வேற யார வச்சு நீங்க பண்ணுவீங்க? இதோ நிக்கிறாளே பூஜா, இவளை வச்சுதான். பூஜா இந்த வீட்டோட மருமகளா இல்லாம இருக்கலாம், ஆனா ஏன் மனசளவுல என்னைக்குமே இவதான் இந்த வீட்டோட மருமக. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீ ரொம்ப தப்பு பண்ற ரங்கநாயகி. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இல்லங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த சுமங்கலி பூஜை நடக்கும். அதுக்கு சக்தி வர மாட்டான், வரவும் கூடாது. அம்மா, இவ பேச்ச நீங்க கேட்காதீங்கம்மா. அது உங்களுக்கு நல்லதே இல்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அத்தை, திடீர்னு சுமங்கலி பூஜைன்னு ஆரம்பிக்கிறீங்களே அத்தை, இதெல்லாம் சரியா வருமா? ஏன் வராது பூஜா? அதெல்லாம் சரியா வரும். அந்த சக்தி என்கிட்டயே சேலஞ்ச் பண்றாடி. இந்த ஊரு அவளதான் மருமகளா நினைக்குதாமே. நான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தினாலுமே அவதான் இந்த வீட்டோட மருமகளா. அப்படி ஒரு எண்ணம் அவ மனசுல இருக்குன்னா அத வளரவே விடக்கூடாது பூஜா. கூடாது அத்தை, கண்டிப்பா வரவே கூடாது. அதுக்குதான் இந்த சுமங்கலி பூஜை. இத பாரு பூஜா, இந்த சுமங்கலி பூஜை சாதாரணமாலாம் நடக்க கூடாது. நல்ல ஒரு கல்யாணம் மாதிரி நல்ல பிரம்மாண்டமா நடக்கணும். சுமங்கலி பூஜை எதுக்கு அத்தை கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா பண்ணணும்? இந்த சுமங்கலி பூஜையை நான் ஒண்ணும் என்னோட ஆசைக்காக பண்ணல, சக்திக்காக பண்றேன். நான் பண்ற ஒவ்வொன்னும் இந்த ஊருக்கே சொல்லணும். சக்தி என் மருமக இல்லைன்னு சொல்லணும் பூஜா. என்னென்ன ஏற்பாடு பண்ணணும், எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி இந்த சுமங்கலி பூஜை நடந்துதான் ஆகணும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும், சக்தி இனிமே வெற்றி கூட வாழ மாட்டான்னு. சொல்லிட்டீங்கல்ல அத்தை, இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சக்தி, சக்தி, வாங்க தம்பி, வாங்க. சக்தி எங்கம்மா? என்னாச்சு வெற்றி? ஏய், எங்க அம்மாட்ட என்னடி பேசுன? நான் என்ன பேசணுங்கிறது இருக்கட்டும். முதல்ல உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஏய், அவங்க என்னெல்லாமா சொல்லிட்டு இருக்காங்க. செம கோவத்துல வேற இருக்காங்க.
நான் தான் உங்ககிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொன்னேன்ல. சக்தி, நீ உன் மாமியார் கிட்ட பேசுனியா? என்னம்மா நீ எதுவும் பேசாதன்னு படிச்சு படிச்சு நான் சொன்னல, அப்புறமும் ஏமா இப்படி பண்ண? அம்மா ஒரு நிமிஷம் இருமா. வெற்றி, அத்தை என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அவங்க சொல்றது இருக்கட்டும், நீ அவங்க கிட்ட என்ன சொன்ன முதல்ல அத சொல்லு. நான் பொறுமையாதாம்மா பேசினேன். ஆனா அவங்க தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப என்ன இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. ஐயோ, அவங்க பெரியவங்கடி, அவங்க 1000 பேசுவாங்க. அதுக்காக நீ பதிலுக்கு பதில் பேசுவியா? அம்மா அப்படி எதுவுமே நான் கோவமா பேசவே இல்லை. நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா? இல்ல தம்பி, இவ ஏதாவது கோவமா பேசியிருப்பா. நான் சொல்றத கேளுங்க. இவளை இப்பவே நீங்க கூட்டிட்டு போங்க. ஏ யமுனா, அந்த பைய எடுத்துட்டு வா. இத பாரு சக்தி, நீ முதல்ல கிளம்பு. தம்பி, உங்க அம்மா கையில கால்ல விழுந்தாவது இவளை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. இவ இங்கேயே இருந்தானா உங்க அம்மா இவளை மொத்தமா வெறுத்துருவாங்க. ஏய், இதுக்கு தாண்டி நான் தலைய அடிச்சுக்கிட்டேன். கிளம்பி போன்னு கேட்டியா நீ? அம்மா என்னம்மா, வெற்றி கிட்ட முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். ஆமாம்மா. வெற்றி, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க வீட்ல சுமங்கலி பூஜை பண்ண போறாங்களாம். அம்மா திடீர்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன தம்பி சொன்னீங்க? சுமங்கலி பூஜையா? அப்பாடி, அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டான். தம்பி, உங்க அம்மா எந்த நேரத்துல சுமங்கலி பூஜையை ஆரம்பிச்சாங்களோ அது ரொம்ப நல்ல நேரம் தான்ப்பா. ஏன்னா சக்தி இல்லாம அந்த பூஜையை பண்ணவே முடியாது. சக்தி, நீ சொன்னல ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் போறேன்னு. அந்த நாள் வந்துருச்சுமா. நீ உடனே கிளம்பி போ. தம்பி, சுமங்கலி பூஜைன்னு நீங்க சொன்னதும் என் வயித்துல பால் வத்த மாதிரி இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம்மா. என்ன தம்பி? ஆனா எங்க அம்மா அந்த பூஜைக்கு சக்தி வரக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. நினைச்சேன். சொல்லு, வேற என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. பூஜா வேற ஏத்தி விட்டுட்டே இருக்கா. இந்த ஃபங்க்ஷன் நிச்சயமா நீ இல்லாம தான் நடக்கணும்னு சொல்றாங்க. இத சொல்லதான் நீ இவ்ளோ பதட்டமா ஓடி வந்தியா? என்ன சக்திகா, நீ எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, நீ இவ்ளோ கூலா பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு பதட்டப்படணும்? இது நல்ல விஷயம் தானே. ஆமா ஆமா, நீ உடனே கிளம்புமா. அம்மா நான் இப்ப கிளம்ப போறது இல்ல. சக்திகா, என்னடி சொல்ற? அம்மா, நான் வெற்றியோட பொண்டாட்டியா, ரங்கநாயகி அத்தையோட மருமகளா அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நாள் வரும்னு சொன்னேன்ல. அந்த நாள் சுமங்கலி பூஜை நடக்க போற நாள் தான். என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் இல்லாம சுமங்கலி பூஜை நடத்தலான்னு அத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுமங்கலி பூஜை நடக்கிற அன்னைக்கு நான் அங்க இருப்பேன். எங்க குடும்ப வழக்கப்படி அந்த வீட்டு மருமகளான எனக்கு என்னென்ன நடக்கணுமோ அத்தனையும் அன்னைக்கு நடந்து ஆகணும். அத நான் செஞ்சு காட்டுறேன். அது எப்படி முடியும்? அம்மா நீ இல்லாம தான் பண்றாங்க. நீ பாட்டுக்கு என்னென்னமோ உளறிட்டு இருக்க. என்னால முடியும் வெற்றி. அத்தையே என்ன நீதான் என் மருமகன்னு சொல்லி சுமங்கலி பூஜையில என்ன உட்கார வைப்பாங்க. அத நீ பார்க்க தான் போறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. நான் சொல்றத கேளு. நீ உடனே உங்க மாமியார் வீட்டுக்கு போய், அத்தை சுமங்கலி பூஜை நடத்த போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் பண்ணதெல்லாம் நீங்க மறந்துருங்க அத்தை. நான் இப்போ உங்க வீட்டு மருமகளா வந்திருக்கேன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ அந்த வீட்டுக்குள்ள போ. இந்த பிரச்சனை எல்லாம் அப்பவே முடிஞ்சிரும். அம்மா இப்படியெல்லாம் பண்ணா அது நமக்கு தான் அவமானம். நான் சொல்றபடி செஞ்சா எல்லாமே கரெக்டா நடக்கும். வெற்றி, நீ எதுக்குமே கவலைப்படாம இரு. உங்க வீட்ல என்ன நடந்தாலும் பொறுமையா இரு. சுமங்கலி பூஜை அன்னைக்கு நான் பிளான் பண்றபடிதான் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறியா? வரும், நான் பாத்துக்கிறேன். அம்மா, சக்தியே இவ்வளவு தூரம் சொல்றா. எனக்கு சக்தி மேல நம்பிக்கை இருக்குமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேன். நான் வரேம்மா, வரேன். சக்தி,
நான் கடைசியா சொல்றேன், நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? மன்னிச்சிடுமா, இந்த விஷயத்துல என்னால கேட்க முடியாது. சக்தி, ஏய் சக்தி, சக்திகா, ஐயோ, இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் போய் ரங்கநாயகி அம்மா கிட்ட பேசினாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். நானே இதுக்கு ஒரு வழி பண்றேன்.